லைஃப்ல ஒரு சில அட்வைசஸ் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்க சொல்லியிருக்கலாம், இல்ல புக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம், ஆர் மூவிஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். பட் இந்த அட்வைசஸ் எல்லாம் அதே லிட்ரல் மீனிங்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, சம்டைம்ஸ் அதுக்கு அவ்ளோ பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். இன்ஃபாக்ட் எனக்கு பர்சனலா நான் சொல்லும்போது, ஆ சில அட்வைசஸ் வந்து என்ன அப்படியே எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்க விடாம கூட செஞ்சிருக்கு. ஆர் என்ன ஒரு குழப்பத்துக்குள்ள கூட தள்ளி விட்டுருக்கு. பட் அப்பல்லாம் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த அட்வைஸஸ லிட்ரலா நம்ம எடுக்காம, அதுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கான அந்த டீப், ட்ரூ மீனிங்க நம்ம ஹிட் பண்ணும் பொழுது தான், டெஃபினட்டா அந்த அட்வைஸ்க்கான மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்ம லைஃப்‌க்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில உங்களுக்குமே இதே அட்வைஸ்‌க்கு வேற ஒரு அவுட்லுக் இருக்கலாம். இதே அட்வைஸ்‌க்கு இன்னும் டீப்பர் மீனிங் கூட நீங்க அ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு செட் ஆஃப் அட்வைஸஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்வைஸஸ்லாம் எப்படி நான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன் அண்ட் அத எப்படி எனக்கு லைஃப்ல அப்ளை பண்ணும்பொழுது எவ்ளோ பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றத ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் டி2 வித் ஸ்வேதா சேனல் பார்க்குறீங்கன்னா, வெல்கம் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்சோ பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த சேனல்ல பர்சனல் குரோத், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். நிச்சயமா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. டைம் ஹீல்ஸ் ஆல் வூண்ட்ஸ். நமக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்துக்குமே வந்து காலம் பார்த்துக்கும். காலம் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்து போட்டுரும். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்படின்ற இந்த ஒரு ஃபேமஸ் அட்வைஸ கொஞ்சம் நம்ம மாத்தி தான் பார்க்கணும். பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும், அ காத்துக்கிட்டே இருந்தாலோ, இல்ல நம்ம டைம் மட்டுமே எல்லாமே சரி பண்ணிடும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாலோ, ஐ திங்க் நமக்கு ஏற்பட்ட விஷயங்களுக்கும், நமக்குமே ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மனவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க அத என்னன்னு பார்க்காம, அத கவனிக்காம, "காலம் சரியாயிடும், காலம் எல்லாம் பார்த்துக்கும்" அப்படின்னு சொல்லி நீங்க பொறுமையா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது அந்த வலி எல்லாமே உங்களுக்குள்ளேயே தான் தேங்கி இருக்கும். அண்ட் சம்மந்தமே இல்லாதவங்க மேலலாம் அந்த கோவம் கூட வெளிய காட்டுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்துலருந்து ஹீல் ஆகணும் அப்படின்னா, நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன செய்றோம்? ஓகே. நான் வெயிட் பண்ற டைம்ல நான் என்னென்ன காரியங்கள் என்ன காப்பாத்துறதுக்கு செய்றேன். உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள எப்படியாவது இதுலருந்து வெளிய கொண்டு வந்துரணும். உங்கள காப்பாத்திரணும். உங்கள ஒரு வழியில நீங்க இருக்கீங்கன்னா, அதுலருந்து உங்கள வெளிய கொண்டு வந்துரணும்னு எவ்ளோ நெனச்சாலும், எவ்ளோ கடவுள கும்பிட்டாலும், நீங்க இதுலருந்து நான் வெளிய வரணும். நான் இதுலருந்து என்ன காப்பாத்திக்கணும்னு நெனச்சா மட்டும் தான், நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும். நம்ம லைஃப் ஒரு நல்ல ஒரு திசையில மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம போடுற எஃபர்ட் என்ன? அங்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது ஜர்னலிங்கா இருக்கலாம், தெரப்பியா இருக்கலாம், இல்ல மனசு விட்டு பேசுறதா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் பரவால்ல. டைம் ஹீல் பண்ணும். உண்மதான். ஆனா அந்த நேரத்துல நீங்க போடுற இன்டென்ஷனல் எஃபர்ட், உங்கள காப்பாத்திக்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தான் அந்த ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கும். ஃபாலோ யோர் ஹார்ட். ஃபாலோ யோர் ஹார்ட்னா, சி என்னோட ஐடியா வந்து ஹார்ட், மைண்டு எதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. நம்ம எப்பலாம் நம்மளோட இமோஷன்ஸ பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோமோ, அது அவ்ளோ அக்யூரேட்டா இருக்காது. ஓகே. இன்னொன்னு நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ, அந்த ஃபீலிங்ஸ பேஸ் பண்ணி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, அதுவும் லாங் டெர்ம் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுவுமே எவ்ளோ தூரம் கரெக்ட்டா வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபாலோ யூர் ஹார்ட் கொஞ்சம் மாத்தி, ஆ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க பேஷன்ஸ், உங்க டிசையர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிய நம்ம வளர்த்துக்கணும். எவ்ளோ தூரம் ரிஸ்க்ஸ் இருக்கு? எவ்ளோ தூரம் ரியாலிட்டில என்னோட வாழ்க்கைக்கு இது ஒத்து வரும்? இப்போ நான் சில சிச்சுவேஷன்ஸ் த்ரூ பண்றேன் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நான் சாதிக்கணும்னு நெனைக்கிற விஷயங்கள் எல்லாம் எவ்ளோ தூரம் சாத்தியம்? அதுக்கு நான் போடணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன்லாம் எவ்ளோ தூரம் பிராக்டிகலா அது பாசிபிளா? இதுல எவ்ளோ எவ்ளோ ரிஸ்க்ஸ் இருக்கு? என்னால இத செய்ய முடியுமா? யார்கிட்ட நான் கைடன்ஸ் கேட்க முடியும்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணா மட்டும் தான், அந்த ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்றதுக்கான முழு பலன். அந்த அட்வைஸ் நல்ல அட்வைஸ் தான். ஆனா அந்த அட்வைஸ்க்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால சாதிக்க முடியும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பர்சனலா நினைக்கிற ஒரு விஷயம் வந்து,
இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏதோ ஒரு தருணத்துல நம்மள ஒரு பாசிவான ஸ்டேட்டுக்கு தள்ளிருமோ அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. அதாவது பாசிவ் ஸ்டேட்னா, எதுக்குமே நம்ம பொறுப்பெடுத்துக்காம, ஓகே எனக்கு இது நடந்திருக்கு. ஓகே இது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஓகே இந்த மாரி விஷயங்கள் நான் கோ த்ரூ பண்றேன். சரி இதுக்கு மேபி எனக்கு ரீசன் தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்படின்னு நான் ஏதோ யூனிவர்ஸ் மேல டிபெண்ட் பண்றதோ, இல்ல எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு டிவைன் மீனிங் இருக்கோ அப்படின்னு நம்ம வேற யாரோ ஒருத்தவங்க கிட்ட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குற மாரி கூட ஒரு சில தருணங்கள்ல அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் மாத்தி, நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னா, அது கண்டுபிடிக்கிற பொறுப்பு என்னுடையது. ஓகே. எனக்கு என்ன காரியங்கள் நடந்தாலும், அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு நெறைய பாடங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மேபி நான் செஞ்ச தவறுகள் எனக்கு ரொம்ப வெளிச்சமா தெரிஞ்சிருக்கலாம். மேபி நான் எங்கெங்க மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் எங்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது எனக்கு சொல்லிக் குடுக்கலாம். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். பட் அந்த ரீசன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நீங்க எப்போ கண்டுபிடிக்க முடிவு பண்றீங்களோ, அங்க இருந்தே உங்களோட பவர்ஃபுல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ ஒர்க் வெரி ஹார்ட், யூ வில் அச்சீவ் எனிதிங். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் இதுக்குள்ள இன்னும் டீப்பரான மீனிங்கை நிச்சயமா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து குடுத்துருமா? நிச்சயமா இல்ல. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து ஸ்மார்ட் ஒர்க்ன்னு சொல்வாங்க. நெறைய சொல்வாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். முதல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். ஓகே. நம்ம எதை நோக்கி போறோம்? இப்போ அ தெரியாத ஒரு டைரக்ஷன்ல, ஓகே சம்மந்தமே இல்லாத ஒரு திசையில நீங்க வந்து 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும், நீங்க போய் சேர்ற இடம் வந்து நிச்சயமா அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்காதுல்ல. அது உங்களோட டெஸ்டினேஷன் கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம எந்த காரியத்துல இறங்குறோம்? நம்ம என்ன ஒரு எஃபோர்ட் போடுறோம்? இது உண்மையிலேயே நான் இதுக்காக உழைப்பு போடுறது அவசியமா? இதுதான் எனக்கு லைஃப்ல வேணுமா? அப்படின்ற தெளிவு முதல்ல வரணும். அதுதான் the ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப். சரி, கிளாரிட்டி வந்தாச்சுன்னா, அடுத்தது போடுற எஃபர்ட்ல 100% ஃபோக்கஸ். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டியும், ஃபோக்கஸும் சேர்ந்து கன்டினியூட் எஃபர்ட்டா மாறும் பொழுது தான், அங்க அந்த ஹார்ட் ஒர்க்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ வெறுமன ஹார்ட் ஒர்க், ஓகே. ரொம்ப உழைச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு எல்லா ரிசல்ட்ஸும் வரும்னு அர்த்தம் கிடையாது. நல்ல ஒரு எண்ணங்களோட, தெளிவான ஒரு மனசோட, நல்ல ஒரு 100% ஃபோக்கஸோட நீங்க போடுற எந்த ஒரு எஃபர்ட்டுக்குமே நிச்சயமா ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகவே போகாது. பி யோர்செல்ஃப். நீயா இரு. ஓகே. இந்த ஒரு ஃபேமஸ் அட்வைஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் யங்கர் ஜெனரேஷன்ல வந்து இப்படி சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நானா இருக்கிறேன். யாரும் என்ன மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த பி யோர்செல்ஃப்ன்ற இந்த அட்வைஸ வந்து ரொம்ப கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நான் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி கிடையாது. நம்மளோட தினசரி பழக்கவழக்கங்கள், என்னோட பாசிட்டிவ், என்னோட நெகட்டிவ், என்னோட கேரக்டர், நான் செய்ற காரியங்கள் இது எல்லாமே தானே சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆறது தான் இப்போ நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி. இது ஒரே ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா, நான் தேங்கி போயிடுவேன். நான் டெவலப் ஆக மாட்டேன். ஓகே. என்கிட்ட இருக்கிற குறைபாடுகள வந்து என்னன்னு நான் புரிஞ்சுக்க கூட நான் முயற்சி பண்ண மாட்டேன். எப்பவுமே நம்ம ஒரு இவால்விங் பெர்சனாலிட்டியா இருக்கணும். ஓகே. நம்மளோட இன்டென்ஷன்ஸ் பியூரா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ மேலும் வளர்க்க ட்ரை பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் யாராவது சொல்லும் பொழுது, அதையுமே எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு அந்த சின்ன முயற்சிகள் எடுக்கும் பொழுது தான், நம்ம ஒரு பவர்ஃபுல் பெர்சனாலிட்டியா இருப்போம். இல்ல நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ஒரு ப்ரைடோட நீங்க இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு வர சான்சஸையோ, இல்ல நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான நெறைய தருணங்கள் எல்லாம் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்ட் ஐடென்டிட்டியா இருக்காதீங்க. ஒரு இவால்விங் பெர்சனாலிட்டியா மாறுங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண அட்வைசஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் லைஃப்ல எந்த ஒரு அட்வைஸை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஏத்த மாரி ட்வீக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாரி அத ரீடிஃபைன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே உங்களோட முடிவுகள் இன்னும் ஷார்ப்பரா இருக்கும். கன்ஃப்யூஷன்ஸ் இருக்காது. அண்ட் உங்களோட குரோத் கூட ஃபாஸ்டரா இருக்க நெறைய சான்சஸ் இருக்கு. எந்த அட்வைஸா இருந்தாலும் ஓகே. இது என்ன வந்து ஒரு வளர்ச்சி பாதையில வச்சிருக்கா? இல்ல ஒரே இடத்துல நான் ஸ்டாக்னேட்டடா இருக்கேனா? அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஆல்ரைட். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.